என்ன பண்ணாலு 18 நாள் வரைக்கும் கருந்துள் செந்துள் பறந்து கொண்டு போகக்கூடிய ரதம் அப்படியே கருந்துள் செந்துள் போகக்கூடிய ரதம் இன்னைக்கு ஆடியோ செஞ்சு போகக்கூடிய காரணம் என்ன? கேளு மாமனை கேளு. என்ன காரணம்னா நீ மாமனுடைய பாதத்தை நீ பணியல. ஓஹோ, அதனால மாமனுக்கு எப்படின்னா தினந்தோறும் தேர் சாதில அமர்ந்தார்னா அவருடைய பாதத்தை பணிஞ்சுதான் ரதத்துல ஏறுவது. மாமன் பாதத்தை பணியில ரதம் போகல. மாமனுக்கு எடுத்து வை. தண்டுலப மலை மார்பா
ஆதிசேஷன் ஏய், ஆதிசேஷன் நீங்கள் பாம்பானை மேல் பள்ளி கொள்ளும். மைத்துனா மாமா, மைத்துனா கோவிந்தா, ஆ. பந்தவச்சவா, பரமதயாளா, ஆ. ஸ்ரீரங்கா, ஆ. நந்தா, ஆ. முகுந்தா, ஆ. வேணு கோபாலா, ஆ. பரந்தாமா, ஒரு கோடி வணக்கம் மாமா. சுகமாய் வாழ்ந்திருப்பாய் மைத்துனா மாமா, என் அத்தையான குந்தாதேவி அங்கத்திலே வந்து குணசீலா அத்தையான குந்தாதேவி அங்கத்திலே வந்து உதித்தப்பாளா, குணசீலா மைத்துனா மாமா, மாமனின் பாதம் பணிந்தபடினால் சரி, என்றென்னைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய் மாமா, உங்கள் சித்திரமே என்னுடைய பாக்கியம். ஆ ஆனால் ஆ என்ன நாள் மாமா? என்னவாங்களே ஓ, நேத்து நடப்பு நீங்க காரியம் நேத்து நடப்பு ஏண்டா, நேத்து நடப்பு இன்னைக்கு காரியம் ஒண்ணு கேட்டேன். நேத்து நடப்பு இன்னைக்கு காரியம் யாருக்கு தெரியாதா? இன்னைக்கு என்ன நாள்? எங்க மாமனை கேளு. கேளு. ஆய்வார் இன்று என்ன நாள் என்றால் இன்று 17ஆம் நாள் அமல் எப்படி? 17ஆம் நாள் அமல் மாமா, ஐயா இன்றைய 17 மாமா, மைத்துனா இன்று 17ஆம் அமல். ஆ. என்னுடைய உயிர் தான் போகுமோ? இந்த கர்ணனுடைய உயிர் தான் போகுமோ? இன்று யாருக்கு 17 யாருக்கு தெரியும், யாருக்கு யாருக்கு அபிஷேகம்? அபிஷேகம் கேட்கிறேன். ஒன்றுமே தெரியவில்லை நாராயணா. மைத்துனா ஆமா, இன்றைய 17 எந்த நாள் ஆகாது ஆமா. இன்றைய 17 அவர் என்னால் ஆகாது ஓஹோ, டேய், டேய். மாமா, ஓ, இன்று 16 நாள் வரைக்கும் அவர்தான் மாமா. எதுவுமே சொல்லாத ரதம் ஓட்டினேன். ஆமா ஆனா இன்று 17ஆம் தினத்துல ஏன் ரதம் ஓட்ட மாட்டேன்னு சொல்றேன்? அதான் ரதம் ஓட்ட 16 நாள் வரைக்கும் கரெக்டா ரதம் ஓட்டல. இன்னைக்கு ஏன் ஓட்ட மாட்டேன்? கால் நல்லா ஆச்சு ஓட்டாரு நீங்க மூணு சக்கர வண்டி ஓட்ட போறாரு அதான் டேய், என் மாமா பார்த்தா 3 சக்கர வண்டி அவரு. கேளு கேளு. ஆழ்வார் 18 நாள் போர் நியமித்து 16ஆம் நாள் வரைக்கும் ரதம் ஓட்டுறீங்களே இன்று 17 ஏன் ஓட்ட மாட்டீங்க அப்படின்னு மைத்துனா கேட்கிறான் மைத்துனா பதிவிட்டு கதிகளை நீங்க ஐவர் நீங்கள் 13 வருடமாய் மனம் கழித்து 13 வருஷமா பஞ்ச பாண்டவரை வர கழித்து சதி செய்த துரியனிடம் கொடுமை நீக்கி சதி செய்த துரியனிடம் கொடுமை நீக்கி சந்திரகுலம் விலகச் செய்தேன் விஜயபூமா அந்த சந்திரகுல விலக செய்தேன் விஜயபூபா இதுவரையும் உங்களை நான் காத்து வந்தேன் இதுவரையும் உங்களை நான் பாதுகாத்து வந்தேன் ஈசன் செயல் எப்படியோ இன்றைக்குத்தான் ஈசன் செயல் எப்படியோ இன்றைக்குத்தான் அதிக பலமுடைய கர்ண நாகபானோ அது ஏன் நாகபானம் அதை தடுக்க ஆகாதப்பா
நாகக்கணு. ஓஹோ. அதை பார்த்தா எனக்கு பயம். அதனால் இன்று நான் ரதம் ஓட்ட மாட்டேன். என்ன மாமா அது? எதுக்கால ஒரு நொல்ல பாம்பு வச்சுக்கிறான், ஒரு எதுக்கான ஒரு பாம்புக்கு தண்ணி பாம்பு நீ பாம்புக்கு பயப்படலாமா? மாமா. நீ எப்பேற்பட்ட இடத்துல நீ படுத்துங்கிற, நீ அந்த பாம்பு மேலே நீ சைனித்துக் கொண்டிருக்கிற. மாமா இன்று நாள் 17. மாமா ஐயா 17 நாள் தள்ளி பாம்பு. மைத்துனா, எப்பேற்பட்ட ஆளு, எதுக்கான ஒரு நல்ல பாம்பு பயப்படுறீங்க? அதானே. அந்த பாம்பு குடும்பத்துல எப்படிலாம் இருக்கு? குற்றமற்ற சிவனுக்கு ஒரு குண்டலம் பானா. குற்றமுள்ள சிவனுக்கு ஒரு குண்டலம் ஆனார். எப்படி? குற்றமற்ற சிவனுக்கு ஒரு குண்டலம் ஆனா. குண்டலம் ஆனார். இந்த கோரு தீடுமாறு ஒரு குடையுமானா. குடையமானார். இந்த கண்டறிஞ்சாங்களே உமா பார்வதி குழல் பிடித்த உமா பார்வதி கையில கங்கணமா இருப்பது ஒரு விதமான அந்த பாம்பு. கங்கணமா கட்டிக்கிட்டு அது ஒரு விதம் பாம்பு. ஆதிசேஷனா பள்ளி கொண்டு இருக்கீங்களே, ஆ. அது ஒரு விதமான பாம்பு. ஆ. உங்க மைத்துனா இருக்கிற அந்த ஈஸ்வர பரமக்கடவுள் அவர் காதல சிவனா இவர் விட்டு ஒரு விதமான அந்த உடம்பெல்லாம் பாம்பா போட்டு இவர் பாம்பு குடும்பத்திலே பிறந்து பாம்புக்கு பயப்படம் சொல்லியது நியாயமா? எப்படின்னா நீ படுத்துக்கிறிய பாம்பு அது ஒரு விதம். அது ஒரு விதம். ஆனா அந்த ஈஸ்வரன் அணிந்துகிறார் பாரு மேல பாம்பு, பாம்பு உடல் முழுதும் பாம்பு. அது ஒரு விதம். ஓ தங்கச்சி உமா மகேஸ்வரி கங்கணமா கட்டி நிற்பார், அந்த பாம்பு ஒரு விதம். இந்த பாம்புக்கு நீ பயப்படலாமா? மைத்துனா, மாமா நீங்க குடும்பமே பாம்பு கிட்ட தான் இருக்கீங்க. அந்த பாம்பு கிட்ட இருக்கிற இந்த பாம்புக்கு பயப்படலாமான்னு கேக்குறேன். பயப்படலாமா மாமா? எப்பேற்பட்ட குடும்பத்துல நீ வந்து நீ உங்க கோத்திரமே பலப்பட்ட கோத்திரம், ஒரு பாம்பு நீ பயப்படலாமா? அதானே. மைத்துனா, மாமா அது ஒரு விதமான பாம்பு. ஒரு விதமான பாம்பு. அர்ஜுன கையில இருக்கு பத்தியா, அது ஒரு விதமான பாம்பு. என்னைக்கா இருந்தாலும் அர்ஜுனை கொள்வேன் கொல்வேன் என்று கர்ணனிடம் தஞ்சம் இருக்கிறது. ஓஹோ. அதனால அந்த பாம்பை பார்த்தால் எனக்கு பயம். அந்த பாம்பை பார்த்தால் எனக்கு பயம். ஐயா பண்ணலே பயப்படலாமா? அந்த பாம்பை பயப்படலாமா? அந்த பாம்புக்கு பயப்படலாமா? ஒரு நல்ல பாம்பு வச்சு பயமுச்சு காட்டுறாங்க. அதுக்கு பார்த்து நீ பயப்படலாமா மாமா? அப்ப கர்ணனை உன்கிட்ட காட்டினா போதும். நீ வந்து அவர் என்ன பாருங்க, அந்த கர்ணன் இவன் தான் காமிச்சிட்டா. காமிச்சா மட்டும் அவர் ஒரு கையில 3 ஒரு கையில 2. நீங்க வந்து அங்க ஒண்ணும் நீ ஒண்ணு அங்க ஒண்ணு கொடுங்க அவ்வளோன்றாரு. அவர் சொல்ற மாதிரி நீ ஒண்ணு குடும்பத்தை அவ்வளோப்படுது அதிகமாக மச்சான் நீ குடும்பம் ஒரு 10 நிமிஷம் மாமா மைத்துனா, கண்ணை இங்க காட்டு. கர்ணனை காட்டுறதா? ஆமா. இங்க வா, நான் கர்ணனை காட்டுறேன். இங்க வா. மைத்துனா, நீ இங்கு வாருமே. கடவுளே
தரதே தட்டிதானா தர்மராஜை கொண்டு வந்து ஏத்தட்டிலே அப்புறம் வைத்து இவன் தான் கர்ணன் சொல்றியா? மாமா தர்மனா மாமா மைத்துனா பேர் பட்டால் தெரியுமா? பேர் படித்த விஜயனோடு மும்பல் என்னும் பிறவி என்னும் பிரியானாகி அந்த பிரியானாகி சீர் படைத்த கேமையினால் தேர் ஊர்வதற்கு செங்கல் மாலே சீர் படைத்த சுகிராமரிடம் நீ அன்றாமரிடம் காட்சி தந்த கோவே கார் படைத்தேன் பிறர் பார்வை நீ கரை கண்டாரே மாமா என்னம்மா தன் மகனால் கொன்றார் அந்த மகனாலை தன்னால் கொன்றார் அகமுடைய இருளையனை தன் மகனால் கொன்றார் அந்த மகனால் கொன்றார் இடறியா இருங்கனவர் ராவணாது அந்த ராவணாது நீ எல்லோரையும் கொன்று விட்டாய் விபிஷனாலே அந்த எல்லனையை கொன்று விட்டான் அந்த விபிஷனாலே இந்த நாடால வந்த எந்த மைந்தன் தன்னை இந்த நாடாலை வந்த மைந்தன் தன்னை நீ நயமுடைய நண்பனை போல் அந்த நயமுடைய கூட எப்படி தெரியுமா? ஏற்கனவே காலத்திலே 13ஆம் நாள் சண்டையிலே எனக்கும் சுபத்திரிக்கும் பிறந்த பிள்ளை ஒழுக்கும் சுபத்திரிக்கும் பிறந்த பிள்ளை வீரவாள் அபிமன்யு எப்பேற்பட்டாலே வீரவாள் அபிமன்யு உன்னுடைய நாடால வந்த எந்த மைந்தன் தன்னை இந்த நாடாலை வந்த எந்த ஒரு குடும்பத்தையும் கட்டது யாரு குடும்பம் எப்படி போனாங்க கொண்டாடி தாலி பூரா பழங்காலுக்கும் மொட்டை தாலிக்கும் முடி போட்டு அது எட்டுமா உங்க அண்ணன் தான் ஆனா அவன் தர்மம் தான் எவன் குடும்பம் எப்படி போனா கிடக்குது உன் தாலி பூரா எட்டாவது உண்டியில போடுறான்னு வாங்கினால போட்டு வாங்கி ஒரு குடும்பத்தை நீ தாலி அறுத்திருப்பியா ஒரு குடும்பத்தையும் தாலி பாடிகுடா அந்த பாடிகுடான போய் பார்த்தா அண்ணனா இல்ல கர்ணனா உங்க அண்ணா அங்க இருந்துட்டாரு இவர் தான் கர்ணன் அப்ப சத்தியமா உங்க அண்ணா அங்க இல்ல இங்கதான் உங்க அண்ணா ஆமா இவர் தான் அண்ணன் எங்க போனோம் அப்படியே ஒத்துக்கிறான் பாரு எங்க போனோம் பாடிகுடா தங்கச்சே ஐயர் சாமான் பாக்கு மட்டும் எடு என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறாய்? நாம் இருவரும் யுத்த பூமிக்கு சென்று விட்டால் பாதிக்குள்ள தர்மம் தனியாக இருப்பார். அப்பொழுது துஜாவன கம்பத்தில் 1000 மல்லர்களை மறைத்து வைத்திருந்தான் துரியோதனன். நம்ம யாரெல்லாம் ரணகளம் சென்று விட்டோம் என்றால் தர்மரை ஈஸியாக மடித்து விடலாம், சுலபமாக இருக்கும் என்று வைத்திருந்தான். அதனால்தான் கண்ணனை தர்மம் போல் காட்டி ஒரே கல்லில் 2 மாங்காய். நீங்க துரியோதன மல்ல ஒரு 1000 பேர் கொலை எப்படி
கண்டிப்பா. பல்ல வெட்டுறது அவரே, பல்ல துருவுறது அவரே. ஐயோ அந்த மாதிரிலாம் ஒரு பயிர் சொல்லணும்னா தூங்குறவங்களுக்கு கண்ணு தெரியாது. தூரம் யாரு தூங்கல, யாரு கண்ணு தெரியாம போவாத. மாமா எங்க செல்ல வேண்டும்? ரணகலம் நடனம் பாடி கூட வரும். மாறி விடாத்துக்கு வந்துட்டோம். இப்ப ரணகாலம் செல்லும். ரணகலம் போறோம். ஆமா. இந்த மாயவன் உழைத்த பாட்டி, வந்து விட்டோம். அங்க பாத்தியா கண்ணா? அது வரைக்கும் பாரு. இப்ப என்ன செய்யணும் மாமா? இப்ப என்ன செய்யணும் மாமா? கர்ணா இங்க இருக்கான். ஆமா, கர்ணன் பானத்தை போடு. அவன் என்ன பண்ற? ஒரே ஒரு முறை இருக்காக மாமா ஒருத்தன் வையா போன பேர் தண்ணி கூட வரமாட்டான். என்ன செய்யணும் அவனை பார்த்து அதே கர்ணா உட்கார ஒளின்னு கேளு. இதுதானே மாமா? இதுதானே மாமா? ஆமா பாரு மாமா. அடி 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 கர்ணா வக்கா ஓய் போடா தண்ணிக்கு. ஆறா அடி 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 கர்ணா வக்கா ஓய் போடா தண்ணிக்கு. எல்லாம் மாமா ஜனவா கொண்டாடுறாங்க. அடி 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 கர்ணா வக்கா ஓய் போடா தண்ணிக்கு. மாமா எப்படி காட்ட மாத்தியா? இன்னொரு முறை யாரும் சரியா பாக்கல. எனக்காக இன்னொரு முறை கேளு. இன்னொரு முறை. ஆமா. இதானே மாமா? ஐயா. மாமா அடி அடி ஏண்டா அவனை கேட்கற நேரத்துல நீ நேரம் ஏண்டா நீ அந்த ஊர் உட்காந்தா? என்ன கேட்பானா? என்ன சாவடிச்சுடுவாரு. அவன் ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாரு நம்ம ஆள் யாரு அவனுக்கு தெரியல இன்னும். மாத்திர மீசா. என்ன பேசுவானா? என்ன மாமா 2 பேரும் கிட்ட வந்தானுங்க. 2 பேரும் என் நடுங்க பார்த்தானுங்க. பார்த்துட்டு ஓடனா இந்த இடப்பையும் போய் அவங்க அதை குசு குசு சொல்றான். இந்த இடப்பையன் தான் என்னமோ தேத்து மாத்த சொல்லி அவன் கை காலை புடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. அது எப்பயுமே அவன் தொகத்தை தூக்கி பிடிக்கிறவங்க. ஆனா அவனுக்கு எனக்கு வர்ற பேரு எவ்வளவு அசிங்கமா கேட்டான் பாத்தியா? என்ன மாதிரி கேக்குறான் பச்சா? ஏய். ஒண்ணு சண்டையில போனா சண்டையில சாமி இல்லைன்னா மண்டை உடச்சு வெளியே வா. அப்படி சொல்லு. டேய், நான் சண்டைக்கு போயிட்டு வர்றதா? என் பக்கத்துல யாரும் இருப்பாரு? இந்த அண்டமா அதே கோபாலக்கண்ணன் மாயன் என் மாமன் கோபாலக்கண்ணன். இல்லை நந்தமல்லங்க. ஒரு நல்ல பாம்பு வச்சுக்கின்னு அம்மா பூச்சி அயா பூச்சி ஒரு தண்ணி பாம்பு பூச்சி வந்து வச்சுக்கின்னு என்னடா தாட விட்டாங்க இதுக்கு மேல இவன் தயவு காத்து மாத்தல. இந்த வாகமான கரமேல தான் முதல்ல ராஜாத்திரத்தை எடுத்து அர்ஜுனனை கொண்டு விடலாம் என்று பானத்தை எடுத்தா ஐயா ஒருவரும் சொல்றான். ஆகாய சனினை ஏறி வச்சு இறக்கணும். ஆகாயமா போன சனியை நானே ஏறி வச்சு கீழே இறங்கி நீ முத உட போற நேரத்துல அப்படியே அவலட்சணம் கொண்டு தடுக்கிறானே. உன்னை வாழ வைப்பானோ இல்ல உன்னை சாவடி நீ தடுக்கன்னா அவனுக்கு சிரம் பையன் கை கொடுத்துரும். என்ன அங்க இருக்கிற தலைநாள் இல்ல ஆதினால அவன் எல்லாம் சூட்டு பண்ணி செஞ்சுடுவான். இந்த நாளைக்கு அவனை எங்க குறி வச்சிருக்கான்? நேரடி தடுக்கிறனா அவன் கழுத்துக்கு குறி வச்சான். அப்படியே அவன் சிரம் பர்றாக்குன்னு கை கொடுத்துரும். ஏய் அவன் வச்சுக்கடா அவன் வச்சுக்காரு. அதவர் இந்த குட்டி இந்த குட்டி கமலத்துக்கு மேல இந்த நாய் வச்சுக்கிற இந்த என் ஓடுகிறது அப்படியே பேசிக்காரு. அவன் மூணு கட்ட வேண்டிய ஒரு காலம் போய் நடந்து ஓட்டுவான். ஜாய் போட. ஆனா எது போனால் எது வந்தால் எனக்கே என்ன? எது போனால் எது வந்தால் எனக்கே என்ன? மனிதனை சரியா இருந்தால் மயிறு ஜல்லியன் போனால் என்ன? கல்லியன் மாமன் போனால் என்ன? அந்த கதிரவன் துணை இருக்க இந்த காந்திபன் என்ன செய்வான்? இந்த காந்திபன் என்ன செய்வான்? அது புதிய பலம் இருக்க சஞ்சலம் எனக்கு இல்லை. பூமாதேவி
கண்ணன். ஓஹோ. கண்ணனாகப்பட்டவன் அர்ஜுனன் மீது நாயக்கனை ஏகும் போது இந்த பூமியில் எனக்கு 12 அங்கலம் இடம் கொடுத்தாய் என்றால் 12 அங்கலம் இடம் கொடுக்க வேண்டும். இடம் கொடுத்தாய் என்றால் பூமி பார்த்து நான் தீர்த்து இருக்கிறேன். ஏனென்றால் அந்த 12 அங்கலம் எதற்காக கேட்கின்றாய்? அவன் சிரசுக்கு நேராக குறி வைக்கின்றான். ஓஹோ. அவர் சிரசு அவர் கைக்கு 12 அங்கலம். இந்த தலையாகப்பட்டது அவங்க கைக்கு 12 அங்கலம். நான் வேறு 12 அங்கலம் பூமியில் அழித்து விட்டேன். இந்த கால் கட்டவர்களில் இந்த பூமியிலே சக்கரத்தை அழித்து விட்டால் சக்கரமாகப்பட்டது கீழே புதைந்து விடும். இந்த 12 அங்கலம் அந்த பூமியாகப்பட்டது நொசுவிலே உள்ள போக வேண்டும். ஆமாம். சிரத்துக்கு வைத்தது சிவரத்ன முடியை தாக்கி விட்டு அந்த நாகம் சென்று விடும். அப்படியே அண்ணா 12 அங்கலம் தான் கேட்டாய். அதுக்கு நான் 24 அங்கமாக கொடுக்கிறேன். இதோ வாங்கிக்கொள். அப்படியே ஆகட்டும். ஆகட்டும். அம்மா யாரு வராங்கன்னு பாருங்க ஐயோவா. அர்ஜுனனால பானத்தை விட்டு அவனை சாவடிக்கிறான்னு பார்த்தா அதான். இந்த நேரம் பார்த்து தூங்குறான் அவன். என்ன பண்றது? ஒரு 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 சண்டைக்கு வந்து தூங்கலாம். என்ன வெற்றி பெற முடியுமா? இவனை இப்ப தட்டி எழுப்புனாங்க இப்ப விட முடியும். என்ன பண்ண தூக்கி விட்ட மாதிரி ஏறு ஓட்டாது. இதுக்கு மேலடி தூக்கத்தை எடுத்து தட்டி எழுப்பி அவனை எங்க கொல்ல போகுது இது என்னன்னு தெரியல. பார்த்து உனக்கு என்ன பண்ண போறான்? பாரு. அத பூஜை முடி காணாம போனதுக்கு காரணம் அது கண்ணனாகப்பட்டவன் நாகக்கனை உன் சிரசுக்கு நேராக குறி வைத்தான். நானும் அப்பொழுது தேர் சக்கரத்தை 12 அங்கலம் இந்த பூமியில் அழித்து விட்டேன். அந்த பூமாதேவி இடம் கேட்டால் அந்த 12 அங்கலம் கொடுத்து விட்டது. இந்த தலையுடைய 12 அங்கலம் அது பூமியில போய்விட்டது. அதனால் உன் சிரசுக்கு வந்தது சில்வரத்னம். அந்த தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. தலைக்கு வந்து தலைப்பாயிரம் போயிடுது. என்ன நடக்குது பாருங்க. ஆனா இப்ப வரும்போது பாரு அர்ஜுனன் சிறந்த சண்டைக்கு வராதுன்னா எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறது. ஏன்னா ஆடு மாடு மேய்ச்சி பாய்ச்சிக்கிட்டானா சண்டைக்கு வந்தான். சண்டைக்கு வந்து பத்தியா இவனா இவன்